எப்படி ஒரு பொருளை திருடிட்டு கல்வர்கள் மறைந்து இருக்கிறார்களோ, சமூகத்திற்கு வெளிப்படாமல் இருக்கிறார்களோ, அதுபோல இறைவன் இந்த உலகத்திற்கு நன்மையெல்லாம் செய்து தான் கல்வனை போல மறைந்திருக்கிறான், வெளிப்படையாக இல்லை. அதனாலதான் அந்த மறைந்திருக்கின்ற அந்த தன்மையைத்தான் கல்வன் என்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகிறார்கள். அது உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்தை கவர்ந்திருக்கக்கூடிய கல்வன். அவன் எங்க மறைஞ்சிருக்கான்? சிவபெருமான் மறைஞ்சிருந்தா கல்வன்னு சொல்றோம், வெளிப்படையா அவனுடைய செயல்பாடு எல்லாம் தெரியறது, அவன் ஆளை காணும்னு சொல்றோம். சரிதான். இப்போ எந்த இடத்துல மறைஞ்சிருக்கான்னா, இதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய கல்வன். ஒவ்வொரு உயிர் தாங்கிய உடலோடு கூடிய அனைவருடைய உள்ளத்திலும் சிவபெருமான் மறைந்திருக்கிறான், ஆனால் வெளிப்படையா இல்லை. மாணிக்கவாசகர் சொல்றார், உடல் இடம் கொண்ட, இந்த உடலை இடமாக கொண்டவன் சிவபெருமான். அப்போ ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிரிடத்திலும் சிவபெருமான் மறைந்திருக்கிறான், வெளிப்படையா இல்லை. அப்படி சிவபெருமான் மறைந்திருக்கின்ற அந்த சிவத்தன்மை வெளிப்படுமாயின் நமக்கு துன்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப அந்த துன்பம் இல்லாம நம்மளை ஆக்கலாமோ இல்லையோ? நம்ம மனசுக்குள்ளதானே உட்கார்ந்துருக்கான். அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இதயத்து உள்ளே இருக்கிறான், மறைந்திருக்கிறான். அந்த மறைஞ்சிருக்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப மாணிக்க வாசகர் ஞானம், அதனால கல்வன் டேய் திருட்டு பயல அப்படிங்கிறார். சாமி பார்த்து அந்த ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாரு, நீ இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அப்ப கண்டுபிடிச்சிட்டால் அதை கல்வன் அந்த பட்டம் அவருக்கு சேர்ந்துடும். அப்படிதானே? அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வரத்தையும் நம்ம வாங்கிடலாம். அவர் நமக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி மறைந்திருக்கின்ற அந்த கல்வனை போல மறைந்திருக்கின்ற அந்த தன்மையை, அஞ்ஞானமாகிற அந்த தன்மையை ஞானத்தினாலே வெளிப்பட்டு அவனை தெளிவாக அறிந்து கொள்ளுகிற அந்த பேராற்றல் பக்திக்கு உண்டு. பக்தி வலையில் படுவோம் காண்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கல்வத்தனை நான் திருடினவன், நான் தான் இங்கே தான் இருக்கேன், இதயத்துள்ள தான் இருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டார் மாணிக்க வாசகர், தேடி கண்டுபிடிச்சிட்டார் திருமூலர். அந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த மறைந்திருக்கிற கல்வனை போன்று மறைந்து தென்படுகிற அந்த இறைவனை காண முயற்சி செய்வோமாக. அப்படி கண்டால் துன்பமே ஒன்றும் இல்லை, ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நாம் அனுபவத்தில் அடைவோம். இந்த இதயத்து உள்ள இருக்கக்கூடிய சிவனை கண்டுபிடிச்சிட்டா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானம் வேணும், இறைவனுடைய அருளும் வேணும். அந்த ரெண்டும் இருந்ததுன்னா அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் வெளிப்படையாக நமக்கு அனுபவத்திலே தோன்றுவான். அப்படி அந்த இறை அனுபவத்தை நாம் அடைய முயல்வோமாக.